எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ட்ராமா அந்த அளவுக்கு வியூஸே போக மாட்டுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? சரி வாங்க, அப்படியே நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடு இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவெடுக்கிற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் இதுல தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, அவங்க நேராக மிஷ்யூ கிட்ட போறாங்க. அவங்க போய் நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மிஷ்யூ, ஆ இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் ஆரம்பத்தில் தப்பான முடிவு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு வர ஹீரோயின் ஃபேஸ் மாறுது. அப்போ அவங்க, நீ ஸ்டார்டிங்கில் என்னதான் தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் இப்போ சரியான முடிவு எடுத்துட்ட அப்படின்னு அவங்க சிரிக்க, உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், நீ ஃபெங்முயாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதும் நல்லது தான் அப்படின்னு அவங்க சொல்ல, சரி அப்படின்னா நாளைக்கு நான் மேரேஜ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா அப்படின்னு அவ கேட்க, ஓ நான் தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஸோ இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பட் அங்கே வந்து விசாரிச்சு பார்த்தா, இல்ல அவன் காலங்காத்தாலேயே வெளியே எங்கேயோ கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் எங்க போனான் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ இப்ப எங்க வந்திருக்காரு தெரியுமா? அவரு நம்ம ஹீரோயினை பொண்ணு கேட்டு அவளோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அதுவும் நம்ம ஹீரோயின் அந்த டீ லீவ்ஸ்லாம் வாங்கிட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டீ லீவ்ஸை இவர் மறுபடியும் எடுத்துட்டு வந்து ஹீரோனோட அப்பா கிட்டே கொடுக்க, அவர் அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்பா இதெல்லாம் இங்கே நீ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது அப்படின்னு இவங்க எல்லாரும் ஷாக்காக பார்க்கும்போது அப்போ ஹீரோயின் உள்ளே வராங்க. உடனே ஹீரோ பார்த்து, டே இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிடும் போது, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் மறைக்கிறாங்க. அப்போ ஹீரோ, நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, இவனையா கல்யாணம் பண்ண போற, ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவளோட அம்மா ஒரு பக்கம் இழுத்துட்டு போக, நம்ம ஹீரோவை ஹீரோனோட அப்பா ஒரு பக்கம் இழுத்துட்டு போறாரு. அப்ப ஹீரோயின் அம்மாவும், அடியே மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க, போயும் போயும் இந்த முட்டாளிய கல்யாணம் பண்ணிக்க போற, அதோட நீ ஏற்கனவே இவங்க தானே டேட் பண்ணிட்டு இருந்த, அது என்னாச்சு அப்படின்னு கேட்க, அம்மா முதல் விஷயம் ஃபெங்முயாங் முட்டாள் கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கும் அந்த இஃபங்க்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு இவ சொல்றா. என்னது பிரேக்கப் ஆயிடுச்சா? சரிடி, பிரேக்கப் ஆன உடனே இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னடி அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோனோட அப்பா, இங்க பாரு உனக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அங்கிள் கொடுக்க முடியாது? ஏன்னா உங்ககிட்ட இப்போ ஒரு வேலை கூட இல்லை, தங்குறதுக்கு இடமும் இல்லை, அப்படி இருக்கும் போது நான் எப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோயின் அம்மாவுமே, ஆமா என்ன ஆனாலும் சரி உனக்கும் அவனுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. தென் ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்போ ஹீரோயின், உனக்கு என்ன அவசரம், நான் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் எதையும் சொல்ல வேணான்னு தானே சொன்னேன், அப்படி இருக்கும் போது எதுக்கு அவங்கள்ட்ட வேகமாக போய் இது சொன்னேன் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு இந்த மேட்ரு உங்கள் வீட்டில் பேசினா கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தெரியும், பட் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், அதோட கவலைப்படாத, சீக்கிரமாகவே உன்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிச்சிரும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எப்படி சொல்கிற? ஏன்னா நான் இவ்வளோ நாளாக ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கேன், அங்கே இருக்க எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆக போகிற விஷயம் அந்த இஃபங்க்கு தெரிஞ்சிருது. ஸோ அவன் உடனே அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடுறான். அம்மா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாடா கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க விருப்பம், இதில் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அம்மா ஆனால் நானும் அவளும் டேட் பண்ணிட்டு இருந்தோம்லம்மா, இப்போ அவள் என்ன விட்டுட்டு இன்னொரு பையன் கூட போனால் பார்க்குறவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களாமா அப்படின்னு இவன் கேட்க, டே முதல்ல வாயை மூடுறா, உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாதுன்ற விஷயம் ஃபேனிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவளே ஒன்று டீசெண்டாக விட்டுட்டு போயிட்டா, அதை விட்டுட்டு நீ அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க. இங்கே பாரு லிங்கி இருக்கால, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ஸ்மார்ட்டான பொண்ணு, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு அவளை கூப்பிட்டுட்டு படத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முடியாது, நான் போக மாட்டேன். ஏய் நீ போனாதான் உன்னை வீட்டுக்குள்ளேயே நான் விடுவேன், ஒழுங்கா அவளை கூப்பிட்டுட்டு படத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நைட்டு தூக்கமே வரல. அப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் அப்பாவை திட்டுறாங்க. ஐயோ உங்களுக்கு அவன்கிட்ட பேசி இங்கிருந்து அவனை அனுப்பி வைக்க கூட தெரியாதா அப்படின்னு திட்ட, ஏன் நீ நம்ம பொண்ணுகிட்ட பேச வேண்டியதானே, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்ல, அவகிட்ட எப்படி பேசுறது, அவளோட பிடிவாதத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் இந்த ஃபெங்முயாங்கு கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருக்கான், ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இப்போலாம் நம்ம பொண்ணு நடந்துக்கிறதே சரியில்லை, ஏதோ ஒன்று தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட சிஸ்டரை காமிக்கிறாங்க. இப்ப அந்த சிஸ்டர் கிட்ட அந்த டாக்டர் சி இருக்கார்ல, அவர் வந்து பேசுறாரு. அவர் இப்ப ரொம்ப ஓப்பனாவே, "நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு. உடனே அவங்க, "நம்ம மீட் பண்ணியே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள மேரேஜ் அளவுக்கு போயிட்டீங்களா? நீங்க ரொம்ப சீக்கிரமா இதெல்லாம் பேசுற மாதிரி தோணல." அப்படின்னு அவ கேட்க, "இல்ல ஆக்சுவலி மேரேஜை பத்தி பேசுறதுக்கு இந்த டைம் போதும்னு தான் நெனைக்கிறேன். ஸோ நான் ஓப்பனாவே கேட்டுடுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு அவர் கேட்க, "அப்படியா? அப்ப நானும் ஓப்பனாவே சொல்லிடுறேன். நம்ம 2 பேருக்கும் சூட் ஆகாது." அப்படின்னு அவ சொல்றா. "ஏன் அப்படி சொல்ற? என்னோட அப்பா, அம்மா 2 பேரும் ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கும்ல." அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்ப இவ ஒரு விஷயம் யோசிக்கிறா. அது என்னன்னா, இவ ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு நெனச்சிருப்பா. பட் அப்ப அங்க இருக்க ப்ரொஃபசர், "இல்ல உன்னலாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சேர்த்துக்க வேணாம்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரலல்ல." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த இப்ப அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி அவனுமே, "இங்க பாரு கண்டிப்பா உனக்கும் எனக்கும் நல்லா சூட் ஆகும்." அப்படின்னு சொல்றான். அப்ப அவ, "இங்க பாரு உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் சுத்தமா சூட்டே ஆகாது. அப்புறம் உன்னை விட நல்ல ஆப்ஷன்ஸும் என்கிட்ட இருக்காங்க. ஸோ நான் போறேன்." அப்படின்னு சொல்ல, "அட என்ன நீ ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்திலாம் பேசிட்டு இருக்க? ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி யோசிக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பழைய காலத்து ஆள் கிடையாது." அப்படின்னு அவன் சொல்ல, "ஆனா எனக்கு பழைய காலத்து ஆள் தான் வேணும்." அப்படின்னு அவ சொல்றா. "ஓகே, அப்படின்னா அதுக்கும் நான் கரெக்டா தான் இருப்பேன். அதோட என்ன மாதிரி பழைய காலத்து ஆளுக்கெல்லாம் உன்ன மாதிரி ஸ்மார்ட்டான பொண்ணு கிடைக்கிறது கூட ரொம்ப ரேர் தானே. அதனால கண்டிப்பா நான் உன்னை ஏத்துக்குப்பேன்." அப்படின்னு அவரு சொல்ல, அவ உடனே சிரிச்சுட்டு, "சரி, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்." அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவருமே டைம் குடுக்குறாரு. அப்படியே 3 மணி நேரம் ஆயிடுது. உடனே அவர்கிட்ட வந்து, "நீ யோசிக்கிறேன்னு சொல்லி 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னுமா யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அப்ப அவங்க, "இல்ல, எனக்கு யோசிக்கிறதுக்கு இன்னும் டைம் வேணும்." அப்படின்னு சொல்றாங்க. "அட நீ எதையுமே யோசிக்கல. ஆக்சுவலி நான் கேட்டதுக்கான ஆன்சர் உன்கிட்ட இருக்கு. ஆனா நீ தான் சொல்ல மாட்ற." அப்படின்னு அவர் சொல்ல, "ஓ, சொல்ல மாட்றேனா? அப்படின்னா மறுபடியும் கேட்க வேண்டியது தானே." அப்படின்னு அவ சொல்றா. "அப்படியா? சரி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்க, "ஆ, பண்ணிக்கிறேன்." அப்படின்னு அவ சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவரு தெருவுல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஜாலியா செஸ் விளையாடிட்டு இருக்காரு. பட் அப்ப அவரு ஒரு மூவ் எடுத்து வைக்கணும். அந்த மூவ எடுத்து வச்சா ஆட்டமே முடிஞ்சுட்டு இவரு தோத்து போயிடுவாரு. பட் இருந்தாலுமே, "இரு நான் யோசிச்சு எடுத்து வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி டைம ஓட்டிட்டே இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கவருமே, "டேய் நீ தோக்க தானே போற. அப்புறம் ஏன்டா இவ்ளோ சீன் போடுற?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அப்பா உடனே, "இல்ல, இல்ல இந்த ஆட்டம் செல்லாது." அப்படின்னு சொல்லி ஆட்டத்தையே கலைச்சு விட்டுடுறாரு. அண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்ட்டா அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வராரு. அப்படி வரும்போது அங்க பக்கத்துல இருக்க நெய்பர் உடனே, "உனக்கு விளையாடவே தெரியல. அதனால தான் எப்போதும் இப்படி தோல்விய ஒத்துக்கவே மாட்ற." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ உடனே, "ஐயோ! என் மாஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க. என் மாஸ்டர் சூப்பரா செஸ் விளையாடுவாரு. சொல்லப்போனா எனக்கே அவர் தான் செஸ் சொல்லிக் குடுத்தாரு. உங்களுக்கு ஓகேனா வாங்க. நம்ம 2 பேரும் செஸ் விளையாடலாம்." அப்படின்னு அவர் சொல்ல, "ஏய் பரவால்ல வா போலாம்." அப்படின்னு ஹீரோயின் அப்பா இழுக்குறாரு. பட் இருந்துமே ஹீரோ உட்கார, அந்த ஆப்போசிட்ல இருக்கவரும், "சரி வா விளையாடலாம்." அப்படின்னு சொல்றாரு. பட் ஹீரோ உடனே, "ஆ, பந்தயம் கட்டாம விளையாடினா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காதே." அப்படின்னு அவன் சொல்ல, "சரி, இந்த ஆட்டத்துல நான் தோத்து போயிட்டேன்னா உனக்கு என்ன வேணும் நீயே சொல்லு." "எனக்கு ஒரு வாட்டர்மெலன் வேணும். ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா, நான் வாங்கிட்டு வந்த இந்த ஸ்பெஷலான ஒயின உங்ககிட்டயே குடுத்துடுறேன்." அப்படின்னு சொல்ல, "ஓகே நம்ம விளையாடலாம்." அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தென் இப்படியே டைம் போயிட்டே இருக்கு. அப்ப பார்த்தா ஆடுற எல்லா ஆட்டத்திலயுமே நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சுட்டே இருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோயின் அப்பாவுக்கும் அவ்ளோ சந்தோஷம். அவர் உடனே, "இங்க பாரு, நீ எவ்ளோ நேரம் விளையாடினாலும் இவன நீ ஜெயிக்கவே முடியாது. ஒழுங்கா தோல்விய ஒத்துக்கோ." அப்படின்னு சொல்ல, "சரி தோல்விய ஒத்துக்கிறேன். இருங்க நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு போய் நான் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிளேஸ்ல இருந்து போங்க. இத பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட அங்க போன அந்த ஆளுமே வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து குடுக்க, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஒயின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோனோட அப்பா எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஹீரோவ வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ஹீரோவ மேரேஜ் பண்ண போற விஷயத்த அந்த லின் கிட்ட சொல்றாங்க. அவ உடனே, "அடியே என்னது அவன கல்யாணம் பண்ண போறியா? ஏன் வேண்டாண்டி, அதெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்ல, "இல்லடி எனக்கு அவன புடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ண போறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. "இங்க பாரு ஃபேய், நீ எனக்கு புரியுது. நீ ஏன் இவ்ளோ அவசரப்படுறன்னு எனக்கு புரியுது. ஆனா, நீ எங்களுக்காக இவ்ளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ண வேண்டாம். அதுவும் அந்த ஃபெங் மியாங்க மேரேஜே பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி நீ இஃபெங்க மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்த. அவன் கூட கொஞ்சம் வசதியான பையன். அதனால நீ அங்க கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லல. ஆனா இந்த ஃபெங் மியாங் அவன் ஒரு முட்டாள். அவன நீ கல்யாணம் பண்ணிக்காத." அப்படின்னு இவ சொல்ல, "ஏய் யாருடி சொன்னா நான் உனக்காக இவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? ஆக்சுவலி நான் இஃபங்க விட்டுட்டு வந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அதோட ஃபெங் முயாங் அவனுக்கு என்னடி குறை? அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சே தவிர மத்தபடி அவன் ரொம்ப நல்லவன்.
அவன் பாடி வைஸும் ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது ஏன்டி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்ல, வேணாண்டி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத. அதோட இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னோட அண்ணனும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு இவ சொல்ல, அதாண்டி உன்கிட்ட கேட்க வந்தேன். தயவு செஞ்சு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்த என் அண்ணன் கிட்ட சொல்லிடாதடி அப்படின்னு சொல்ல, முடியாது நான் சொல்லுவேன். இல்லை இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லாத, ப்ளீஸ் எனக்காக சொல்லாத அப்படின்னு இவ கெஞ்சி கேட்க, சரி நான் சொல்லலை அப்படின்னு இந்த லின் சொல்கிறா. பட் ஹீரோன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இவ வேகமாக ஓடி போய் ஹீரோன் அண்ணனுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கால் பண்ணி சொல்லிடுறா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் ஹீரோனோட அப்பா கிட்ட பேசி எப்படியாவது அவரை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்டார்டிங்கில் ஹீரோன் அப்பா சுத்தமாக அவரை கண்டுக்கவே மாட்றாரு. அதோட அப்பா அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ என்னதான் நல்லவனாக இருந்தாலும் உனக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது. ஏன்னா உன்கிட்ட வேலை இல்லை, ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க, நான் சீக்கிரமாகவே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அதோட நான் ஒத்துக்கிறேன். எனக்கு பெருசாக வசதி எதுவும் இல்லை தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபெயினியை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். அதோட ஃபெயினி எதுக்காக இவங்க பிரேக்கப் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எதுக்காக அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஏன்னா அவங்க ஃபெயினியை காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எனது என் பொண்ணு அவங்க அப்படியே நடத்தினாங்க. அவன் என்னோட வீட்டுக்கு வரும்போது அவனுக்காக நான் எவ்வளோ சிக்கன் கொடுத்தேன், ஆனால் என் பொண்ணு அங்கே போகும்போது அவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாரு. இப்போ ஹீரோவுமே, இங்கே பாருங்க அங்கிள், நான் ஃபெயினியை எப்போதுமே நல்லபடியாக பார்த்துப்பேன். அவளுக்கு எப்போதுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதோட எப்போதுமே அவளை நான் மரியாதையாக நடத்துவேன். அதனால ப்ளீஸ் அங்கிள், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவர் எப்படியோ அங்கே இருக்கவர் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நீ எப்போதுமே அவளை சேஃபாக பார்த்துப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, நான் சத்தியம் பண்ணுறேன், அவளை எப்போதும் நான் சேஃபாக சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் அப்பா முகத்தில் கொஞ்சம் சிரிப்பே வருது. அப்போ ஹீரோவுமே, அங்கிள் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஆனால் ஆன்ட்டியையும் ஒத்துக்க வைக்க நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ அவங்களோட ப்ரொஃபஸர் கிட்ட போய், ப்ரொஃபஸர் எனக்கும் டாக்டர் சீக்கும் மேரேஜ் ஆக போகுது, ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர், உனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியுமா, அவனோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாஸ்ட் தானே, அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ரொஃபஸர், எனக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்போ எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா அப்படின்னு இவ கேட்க, நீ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை அதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ ப்ராஜெக்டில் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அதுக்காக உன்னோட மேரேஜ் லைஃப்பை நீ தொலைச்சிடாத அப்படின்னு சொல்ல, இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க மெயினாக அந்த டாக்டர் ஜியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணுன்றது தான். அந்த விஷயம் இப்போ கிளியராகவே தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் போய் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் நம்ம ஹீரோயின் அம்மாவுக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அதை கொடுத்து எப்படியாவது அவங்கள மேரேஜுக்கு ஓகே பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது ஹீரோயின் அப்பா இருக்காருல்ல, அவர் அங்கே இருக்க எல்லாரையுமே நிற்க வச்சு, வாங்க உங்களுக்கு நான் கும்ஃபு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னா, ட்ரிங்க் பண்ணும்போது நம்ம ஹீரோ தான் இவருக்கு கும்ஃபு நல்லா வருது அப்படி இப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுருப்பாரு. ஸோ அதனால தான் இப்படி இவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டுட்டு சைக்கிளில் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோயினும், அடே வண்டியை நிறுத்துடா, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போகிறாங்க நிறுத்துடா அப்படின்னு சொல்ல, நிறுத்தவே இல்லையே. ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் அப்படியே ஹீரோயினை கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். இது அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு, என்னடா கடைசியில் உன்னோட சிஷ்யனை உன்னோட மருமகனாவே ஆக்க போகிற போல இருக்கே அப்படின்னு ஹீரோயின் அப்பா கிட்ட கேட்க, அவர் வேகமாக ஹீரோ பின்னாடியே வீட்டுக்குள்ளே ஓடி வராரு. அப்போ அவர், இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறமா ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட வந்து, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், உன்னோட பொண்ணுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆக போது போல், நீ கொடுத்து வச்சவ இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவங்களே டென்ஷன் ஆகி வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படி வரும்போது ஹீரோனோட அப்பாவை அப்படியே முறைச்சி பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவர் ஹீரோயின் அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாரா. அப்போ அவங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நான் கேட்டேனா, இதெல்லாம் நீ கொடுத்து நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் ஏழையாக இருக்கோமா என்ன அப்படின்னு கேட்க, அம்மா அவனை எதுவும் சொல்லாத, நான் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க, இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க ஆண்டி, என்கிட்ட வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவளை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ எப்படி பார்த்துப்ப, உன்கிட்ட ஒரு வீடு கூட இல்லை,
அம்மா அப்படி சொல்லாத, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஒரு வீடு இவனுக்காக குடுக்குறேன்னு மிஸ் ஷூ சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ வாய மூடு. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்பதான் லின் கிட்ட பேசிட்டு வரேன். உன்னோட அண்ணன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு தானே நீ இங்கிருந்து போகணும்னு நினைக்கிற. எனக்கு எல்லாமே தெரியும். நீ இதுக்காக இப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க சொல்ல, அம்மா நான் இப்ப இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அது ஒன்றும் ரீசன் கிடையாதும்மா. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. எனக்கும் இஃபனுக்கும் சுத்தமா சூட்டே ஆகல. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வீட்ல இருக்க யாருமே என்ன மதிக்கல. அதோட ஒருவேளை அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போனாலுமே, கடைசி வரைக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட தான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா இவன் கூட இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி இருக்காது. இவன் கண்டிப்பா என்ன நல்லா பார்த்துப்பான். இவனுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனசுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேச, நம்ம ஹீரோவே டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஐஸ் வச்சு பேசினதால ஒரு வழியாக ஹீரோனோட அம்மாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே காலையில் நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராரு. இவங்களுமே இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுது, ஹீரோவை ஆளே காணும். உடனே ஹீரோயின் அம்மா இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு முட்டாள கல்யாணம் பண்ணாதான்னு சொன்னேன், நீ கேட்டாதானே அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. பட் ஹீரோயின் உடனே இல்லை அவன் கரெக்டாக வந்துடுவானே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு யோசிக்கும் போது கூட இருக்க லின் வேற, இப்பயும் சொல்றேன்டி இந்த கல்யாணம் வேணாம், வா இப்படியே ஓடிடலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டே இருக்கா. ஹீரோயின் உடனே ஏன்டி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டே இருக்க, முதல்ல நீ நடந்துக்கிறதே சரியில்லை, நீ ஏதாவது திருட்டு வேலை பண்ணியா அப்படின்னு ஹீரோன் கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவ சொல்றா. இல்லை நீ என்னமோ பண்ணியிருக்க, உண்மையே சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ண போகிற விஷயத்த என்னோட அண்ணன் கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, ஆமாம் சொன்னேன், அப்புறம் அவன் வந்து ஃபெங்மியாங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, அடி பாவி ஏன்டி இந்த வேலை பார்த்து அவன் ஃபெங்மியாங்க என்ன செஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக ஓடி போகிறாங்க. அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோவை அந்த அண்ணன் பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் நிறைய பேரை காப்பாற்றினதை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீங்கள் சல்யூட் பண்ணுறீங்க, ஆனால் பதிலுக்கு நான் சல்யூட் பண்ணுறதுக்கு என் கையை கொஞ்சம் அவுத்து விடுங்களேன் அப்படின்னு சொல்ல, முடியாது நான் அவுத்து விட மாட்டேன். ஆமா நீ யாரை கேட்டு என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொல்லி அவர் என்கொயரி ஆரம்பிக்க, இந்த டைம்ல ஹீரோயின் வேகமா ஓடி வராங்க. அண்ணன் அவனை ஏன்னா இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னா வந்து ஹீரோவை காப்பாத்தி விடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே அந்த அண்ணன் கிட்ட பேசி கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்க ட்ரை பண்றாரு. பட் அவர் கேட்கவே மாட்டாரு. உடனே ஹீரோயின், அண்ணன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோண்ணா, இவன் ரொம்பவே நல்லவன், இவனுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு, அதனாலதான் இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து, சரி உனக்கு என் தங்கச்சியை பிடிச்சிருக்கா, அவளை நீ நல்லபடியாக பார்த்துப்பல்ல அப்படின்னு கேட்க, உங்கள் தங்கச்சியை நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கவங்க அலோவ் பண்ணுறாங்க. தென் அப்படியே கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் நைட் ஆகுது. நைட் ஆகும்போது ஹீரோயின் அம்மா என்ன செய்கிறாங்க, சரி இங்கே பாருப்பா கிளம்பு, போய் இல்லைன்னு வீட்டில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அண்ணன் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதோட அவங்க ஹீரோ பார்த்து, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் நீங்கள் இந்த வீட்டிலே தங்கிக்கோங்க, நாங்கள் பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை ஆண்டி அதெல்லாம் வேண்டாம், ஆக்சுவலி எங்களுக்காக நான் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கேன், நாங்கள் அங்கே போயிடுவோம், நீங்கள் வீட்டிலே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு அவங்க சிரிச்சுட்டே நம்ம ஹீரோனை கூப்பிட்டுட்டு அப்படியே தனியாக வந்துடுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, உனக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன தெரியுமான்னு கேட்குற, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு எல்லாம் தெரியணும்ல அப்படின்னு அவங்க சொல்ல, என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு அவ கேட்குறா. இங்கே பாருடி, ஃபெங்முயாங்கும் தலையில் அடிபட்டு நிறைய விஷயம் மறந்து போயிடுச்சு, அதனால நீ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா நீ பேசுகிற, வாயை மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூச்சப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க. ஹீரோயினுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. அப்போ ஹீரோவும் போன உடனே அவன் பாட்டுக்கு பெட்டில் படுக்கிறதுக்கு அவன் பேக்கில் இருக்க ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருக்கான். இவளும் ஒரு மாதிரி பயந்துட்டே இருக்க, என்ன குறுகுறுன்னு பார்க்குற, நான் குளிக்க போகிறேன் நீயும் வரியா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை வேணாம் நீ மட்டும் போ அப்படின்னு அவ சொல்கிறா. சரி நான் அவனும் போய் குளிச்சுட்டு வரான். அப்படி வந்து பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, நமக்குள்ளே இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் தான், பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம 2 பேரும் இப்படி ஒரு டைரக்டான ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகக்கூடாது, முக்கியமாக ஃபிசிக்கல் கான்டாக்ட்லாம் இருக்கவே கூடாது, இதுக்கு சம்மதம்னா நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் சிரிக்கிறான். பட் அதுக்கப்புறம் அவன் எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு சைன் போட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, அப்பா அவன் பெருசாக ஒரு கம்பு எடுத்து ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு,
ஆக்சுவலி உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்தா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எனக்கு என்னோட பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவா? எப்போ திரும்ப வந்துச்சு? அது முன்னாடியே திரும்ப வந்துருச்சு. ஆனால் எங்கே அந்த விஷயத்த சொன்னால் நீ என்கிட்ட பேசாமல் என்னை தனியாக விட்டு போயிடுவியோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அந்த பயம் இல்லை. அதான் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்புறம் ஃபெய்னி ரொம்ப தேங்க்ஸ் என்னையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்னோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாற்றிக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்கலான்னு போகிறாங்க. அப்போ ஹீரோ தரையில் படுக்கிறான். உனக்கு ஓகேவா? தரை ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமே அப்படின்னு சொல்ல அப்படியா? அப்போ நான் உன் கூட வந்து பெட்டில் படுத்துக்கிட்டுமா? இல்லை வேணாம், நீ தரையிலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தரையிலே படுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் என்னால் நம்பவே முடியல. உனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இல்லையா ஃபென்முயாங்? ஒரு காலத்தில் நம்ம 2 பேரும் எப்போல்லாம் மீட் பண்ணிக்கிறோமோ அப்போ 2 பேருக்குமே ஒரே பேட் லக்காக தான் இருக்கும். ஆனால் இப்போ பாரு நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்ததே நமக்கு ஒரு குட் லக் தான் அப்படின்னு சொல்ல ஆமாம், இனிமேல் நம்ம லைஃப் முழுக்க வெறும் குட் லக்காக தான் இருக்க போகுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் உடனே சரி நம்ம புது வீடு வாங்கினதுக்கப்புறம் பெட்டு டேபிள் இதெல்லாம் எங்கே அரேஞ்ச் பண்ணலாம்? ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படின்னு கேட்க முதல்ல லெஃப்ட் சைடு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நைட்டு ஃபுல்லாகவே வீட்டில் என்னென்ன திங்ஸ் வைக்கலான்றதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அண்ணன் அதான் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அவன் வேலைக்காக மறுபடியுமே கிளம்புறான். அப்போ லின் உடனே இங்கே பாரு, இந்த டைம் சீக்கிரமாக ரிட்டர்ன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரியா அப்படின்னு சொல்ல சரி சத்தியமாக நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறான். பட் நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட போய் அந்த மிஸ் ஷூ கிட்ட நிற்கிறாங்க. அவங்க உடனே வாவ் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா சூப்பர் அப்படின்னு சொல்ல அப்புறம் எங்களுக்கு அந்த வீடு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இது வீடா? அச்சோ, அந்த வீடெல்லாம் இனிமேல் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வேற ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க. பழைய வீடு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, புது வீடெல்லாம் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல இது நியாயமே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எனக்கு வீடு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல இல்லை அப்படி சொன்னேன், ஆனால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, வெறும் பழைய வீடு தான் இருக்குது. சரி அந்த பழைய வீடாவது எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பட் ஹீரோன் உடனே ஒரு நிமிஷம் இருங்க, அந்த புது வீடை நீங்கள் ஃபெங்லினுக்கு கொடுத்தீங்களா? ஆனால் நீங்கள் சொன்னீங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அவங்களுக்கு தான் வீடு கொடுப்போம்னு சொன்னீங்க, ஃபெங்லினுக்கு எதுக்கு வீடு கொடுத்தீங்க அப்படின்னு ஹீரோன் கேட்க ஏன்னா அவள் படிச்சிருக்கா, ரொம்ப டேலண்டான பொண்ணாக இருக்கா, அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல இதெல்லாம் நியாயமே இல்லை, நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல நீ என்கிட்டயே கட்டி பேசுறியா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை ஆயிடுது. உடனே ஹீரோ தான் ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வெளியே கூப்பிட்டுட்டு வரான். இங்கே பாரு, அவங்க எப்படியும் நமக்கு வீடு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு அப்படியே ஓனாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு சமாதானம் பண்ணுறான். இங்கே பாரு, உனக்கு வீடு வேணும்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்ன ஐடியா? அதை லேட்டாக சொல்கிறேன், இப்போதைக்கு வா நம்ம உங்கள் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுக்கே மறுபடியும் கூப்பிட்டு வரான். பட் அந்த டைமில் தான் ஹீரோனோட அப்பா அம்மா 2 பேருக்குமே 30th ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணலான்னு அவங்க உட்காந்துருக்கும் போது இவங்க 2 பேரும் வந்துடுறாங்களா. ஸோ வந்தவங்களை என்ன திரும்ப போனால் சொல்ல முடியும், அதனால் அவங்க எல்லாரு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. நைட்டுமே அவங்க 2 பேருக்குமே பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து படுத்துக்க சொல்கிறாங்க. பட் அப்பயுமே ஹீரோ வந்து தரையிலேயே தான் படுத்திருக்கான். ஆனால் அப்போ நைட்டு ஃபுல்லாக ஹீரோனுக்கு தூக்கமே வரமாட்டுது. காலையில் நடந்த அந்த சண்டையை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் அந்த வீடு நமக்கு கிடைக்க ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொன்னியே, அது என்னது அப்படின்னு கேட்க ஆமாம் வழி இருக்குதான், பட் அதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எதுவாக இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அப்போவே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு பெட்ஷீட்டை எடுத்துட்டு நேராக கிளம்பி மிஷ்ஷுவோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுறான். அதுவும் ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு வரான். ஹீரோயினும் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க இல்லை நமக்கு தான் அவங்க வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வீடு கொடுக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு காமிக்க வேணாம், நம்ம இன்னைக்கு நைட்டு இந்த ஆஃபீஸ்லேயே தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்ப நர்வஸாக இருக்குது, இருந்தாலும் வீடு வேணுமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுமே இங்கே பாரு, இப்போ இந்த முடிவு எடுத்ததுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன வேணாலும் நடக்கலாம், பட் அப்போ என்ன நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக படுத்திருக்கும் போது டக்குன்னு அவன் ஷர்ட்டை கழட்டுறான். எதுக்கு ஷர்ட்டை கழட்டுற? இல்லை நாளைக்கு அவங்க வரும்போது நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்ல அதுக்கு தான் அப்படின்னு அவன் சொல்ல அப்படியா நானும் ஷர்ட்டை கழட்டவா? இல்லை வேணாம் நீ அப்படியே தூங்கு அப்படின்னு 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மிஷ்ஷு வந்து ஆஃபீஸை திறந்தா அவ்வளோதான், இவங்க 2 பேரும் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காக கேட்க கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.